வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மற்றும் அண்ணாமலை இன்னும் பல பேர் சொல்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம உடன்படுறோம். இது அரசோட அலட்சியம், அரசோட கவனக்குறைவு, அரசோடைய நேரடி குற்றம். போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும்? போலீஸ்காரங்களுக்கு உடந்தைதான். அப்போ போலீஸ் உடந்தைன்னா அதுக்கு மேலே இருக்கிற கவுன்சிலர், திமுக நிர்வாகிகள்லாம் உடந்தை கிடையாதான்னு அவங்க வைக்கிற ஒவ்வொரு கேள்வியும் நியாயமானவை. இதில் உண்மையான பிரச்சனை என்னென்னா, திமுகவோட கூட்டணியாக இருக்கிற திருமாவளவன், காங்கிரஸ், கமலஹாசன் உட்பட மற்றவர்களுடைய மௌனமும், திருமாவளவன் எப்பயும் பயன்படுத்துகிற தோழமை சுற்றுங்கிற பெயரில் வர அறிக்கைகளும் மேம்போக்கான கண்டன ஆர்ப்பாட்டங்களும் தான். இதே பிரச்சனை ஒருவேளை அதிமுகவோட ஆட்சியில் நடந்திருந்தாலோ, இல்லாட்டி பாஜக ஆள்ற மற்ற மாநிலங்கள்லேயோ நடந்திருந்தாலோ, இப்போ திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், கமலஹாசன், திருமாவளவன் இவர்களுடைய நிலைப்பாடுகள் முற்றிலும் வேறுபாடாக இருக்கும். அப்போ பாஜக மற்றவங்க எல்லாருமே அமைதி காத்து அதை துடிப்பாங்க. ஸோ அதனால் மக்களாகிய நாம தான் இதில் முட்டாள்கள். போன அதிமுக ஆட்சியில் இதே ஸ்டாலின் கனிமொழி எல்லாரும் வீட்டுக்கு மாட்டிட்டு டாஸ்மாக மூடுன்னு சொன்னதும், இப்போயும் விவாதங்களில் கலைஞர் தான் சொன்னார்ல, எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் டாஸ்மாக மதுவை முற்றிலும் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார்ல, நீங்கள் தானே ஓட்டு போடலை. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஏன் செய்யலைன்னா, நாங்கள் அந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி, அதனால் நாங்கள் அடுத்த தேர்தலை அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும் மக்களை நேரடியாக முட்டாளாக்குற விஷயங்கள். மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேச ஆரம்பிங்க, ஒவ்வொரு பாஜகக்காரனும் ஓடுவான். திமுகக்காரன் ரொம்ப சந்தோஷமாக பேச வருவான். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பற்றி பேசுங்க, திமுகக்காரன் ஓடுவான், பாஜகக்காரன் பேச வருவான். பாஜகன்னு இல்லை, மற்ற கட்சிகள், ஆளும் அரசு தவிர்த்த மற்ற கட்சிகள். சரி, இது எப்படி அரசுக்கு தெரியாமல் நடக்கும் அப்படின்னு கேள்வி எழுந்துச்சுன்னா, மறுபடியும் வர கேள்வி, ஒவ்வொரு பூத்துக்கும், ஒவ்வொரு வார்டுக்கும், ஒவ்வொரு தெருவுக்கும் கட்சி நிர்வாகிகள் வச்சுருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் அப்போ இதுக்கு உடந்த தானே. அப்புறம் கிராஸ் ரூட் பாலிட்டிக்ஸுங்கிறது எங்கேயுமே இல்லை. இங்கேருந்து அதிமுககாரனுக்கும் இப்போ முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கு, பாஜகக்காரனுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கு, சீமான் கட்சியில் யார் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கு. தெரிஞ்சும் இது கண்டுக்காமல் தான் இருந்திருக்காங்க. போலீஸ்காரனோட புடனைக்கு பின்னாடியே நடந்ததாக சொல்கிறாங்க. முட்டாள் மக்கள் தான். இதுவும் கடந்து போய் இதுக்கப்புறமும் இது போக இன்னும் பல குற்றங்களும் பல இதுவும் நடந்துகிட்டே தான் இருக்கும். டாஸ்மாகில் ஒவ்வொருத்தனும் எம்ஆர்பியை விட அதிகமாக விற்கிறாங்கன்னு சொல்லும் போதும் எங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு கடந்து போகிற இந்த அரசு என்ன செய்ய முடியும்? 100 வீடியோஸ்க்கு மேலே வந்துருச்சு யூடியூப்பில். பாருங்கள், எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, பாருங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு கடைக்காரனே ஓப்பனாகவே சொல்கிறான். ஆமாம், வாங்க சொல்கிறாங்க, வாங்குகிறோன்ட்டு. எதையும் தடுக்க முடியாத திராணியற்ற அரசு தான் நடந்துகிட்ருக்கு. ஐயோ அவன் வந்துடுவான், அவனுக்கு நாம் பெட்டர், எனக்கு ஓட்டு போடுங்க, அவனுக்கு நாம் பெட்டர், ஓட்டு போடுங்கிற அரசு தான் நடந்துகிட்ருக்கு. இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்படுற எவனும் அந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போட மாட்டாங்கங்கிற பயம் வந்தால் ஒழிய அரசாங்கம் மக்களை மேலும் முட்டாளாகிக்கிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். நன்றி.